திருமணம் செய்து கொண்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும். என இது இவ்வளவு தூரம் வந்தா எந்த ஒரு பெண்ணும் என் கண்ணெதிரே கிடைக்கவில்லையே. சரி, சற்று நேரம் ஓய்வெடுப்போம். வெறி பிடிச்சி ராயி கம்பெனி மூகல போச்சுடா ஏய் ஒரு ஆணு இல்ல பெண்ணும் இல்ல. என்னடா இது? பூத்த அறுத்த முடியும் குத்தி இப்படிப்பட்ட அழகு தேவதையை இவள் பெண்ணானோ அல்லது செய்து வைத்த சிலைதானோ அந்த ஆண்டவன் படைத்து என் கண்ணெதிரே காட்சி தர தந்திருக்கின்றான். என்ன வேணும்? ஒரு முத்தம். நீ யாரு? அக்கா பார்த்தா கொஞ்சம் ராஜாடி அப்பா அப்ப மச்சனுக்கு தான் ஐஸ் வைக்கணுமா? அக்காடி இவன் மானா என்ன இப்படி பண்றான்னா உன்னை என்ன சொல்லக்கூடாது. மச்சான் மச்சான் செத்துருவோம் நான் பாட்டி எங்க அக்கா தான். உனக்கு அவனுக்கு வித்தியாசமே தெரியலையே. என்ன புடிங்கி கடாயிச்சிட்டாங்க ராவு காலத்துல. எப்படியாவது உங்க அக்கா பிடிச்சிக்குதா? அக்காவை கூட்டு கூடுறா. அவன் பணம் வாங்கினு என்னவோ வேலை செய்யறான். நான் கூட்டி கொடுக்குற டாபர் மாமா வாடாது. நாடகம் முடிச்ச தெருவை இறங்கி போறா பச்சா அக்காவை கூட்டி கொடுக்குறேன். கட்டு மேல வச்சு தைச்சிருவேன். உனக்கு வலிப்பு தானே என்னண்ட வாங்க. எங்க அக்காவை பிடிச்சிக்கிறதுனா எங்க அக்காவுக்கு எப்படி முத்தம் கொடுப்பேன் அதே மாதிரி எனக்கு முத்தம் கொடுத்தா இந்த முகத்தில் எப்படி முத்தம் கொடுக்குறது? நம்மள வர போட்டி அவளை கேவலமாவா பின்னாடி போயிட்டியா? தம்பி அது நீங்க தானா? திருமண ஆட்சி அறவே வெறுத்திருந்தேன். எந்த ஒரு பெண்முகத்தை நான் பார்த்தது கிடையாது. உன்னை பார்த்ததும் பார்த்ததே கிடையாது. சத்தியமா நானும் பார்த்ததே கிடையாது. எங்க ரெண்டு பேரும் இவ்வளவு அவசரம் பண்ணீங்களே? சரி பையன் எனக்கும் பார்த்த உடனே காதல் வைபோகமே
என்னை பார்த்ததும் ஆமாங்க. இவ்வளவு சீக்கிரத்தில் பதிவா என்று சத்தியமா நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியா? எங்க அக்கா பிடிச்சிருக்குதா? இப்படிப்பட்ட அழகு தேவதை ஆ? எனக்கு துணையாக கிடைக்க போன ஜென்மத்தில் நான் புண்ணியம் அல்லவா செய்திருக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருடா ராஜா. சரிங்க. நீங்க அந்த திருமணம் செய்துட்டா மணி 12 மணிக்கு இரவு 12 மணி. இரவு 12 மணி நேரம். அதுதான் சரியான நேரம். ஊரே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும். மதியான நேரம். அந்த தீபத்தின் நடுவே தோடுவாள் இந்த காவிய பெண்மணி. என்னங்க அதோ தெரிகிறது வெள்ள மண்டபம். வெள்ள மண்டபம். இரவு 12 மணி. ஆமாங்க. என்னப்பா ஹாய் ஹாய். அந்த பையன் மேலே ஐயா காத்து இந்த முகத்தை பார்த்தால் எனக்கு முகத்தை ஊட்டுகிறது. எப்பொழுது கண்டேன், எனக்கு பார்க்கும் பொழுது எப்படி உந்தமே
நேரத்தை மாத்தி என்னங்க இரவு 12 மணி ஹலோ 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 அன்பார்ந்த இந்த அருமையான நேரத்திலே தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்தும் பெறலாம். ஆனால் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என மனப்பெற வேண்டும். அப்படி கொடுக்க வேண்டும் மனப்படைத்த அன்பு உள்ளம் தரணி யூடியூப் சேனலிலே நல்ல முறையிலே எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை சிறப்பான முறையில் யூடியூப் சேனல் மூலமாக விளம்பரமாகிக் கொண்டிருக்கிறது. அப்படி எங்களுக்கு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளம் கொண்ட யூடியூப் சேனல் மூலியமாக என்னை ரசிக்கக்கூடிய அன்பு உள்ளம் கொண்ட பெயிண்டர் நாகப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள், பெயிண்டர் நாகப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அடியன் எனக்காக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என்னங்க உன்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஆமாங்க இரவு 12 மணி ஏங்க நல்ல மண்டபம் 12 மணிக்கு பெரிய வெள்ள மண்டபம். நல்ல மண்டபம். ஆமா அதில் அருகே குள்ள வெள்ள மண்டபம். மண்டபம். அது கீழே பள்ள மண்டபங்க. நல்ல மண்டபம். இரவு 12 மலை- மணிக்கு மலையோடு வர வேண்டும். ஆமாங்க எனக்காக வழிவிட்டு காத்து பாட்டு இருக்குங்க. உண்மையாங்க அக்கா வேணும்னா டேய் அங்கே பல ஏமாத்த பல மாட்டியே. பல பல பேசாத. அக்கா வேணும்னா சொல்லிக்கினா போ. வெள்ள மண்டபம், வெள்ள மண்டபம், நல்ல மண்டபம். கொல்ல மண்டபம். பள்ள மண்டபம், இங்க பள்ள மண்டபம். வெள்ள மண்டபம், நல்ல மண்டபம். உள்ள மண்டபம், நல்ல மண்டபம். பள்ள மண்டபம். நல்ல மண்டபம். போடா, பார்த்து. அக்கா ஆமா அப்பா உரைத்த வண்ணம் உரைத்த வண்ணம். இருவர் மனதிலும் உன்னை காட்டி ஆசையை பூட்டி விட்டோம். ஆமாண்டா இரவு 12 மணி நேரம் சந்திப்பது வெள்ள மண்டபம்.